श्रीमद्श्रीरङ्गनाथाख्यं कृपया प्राप्तमोक्षाश्रमं श्रीमद्वेदान्तरामानुजं निमवरं संश्रये देशिकेन्द्रम् इषन्तु मे देव सदा त्वदीयाः दयातरङ्गानुचराङ्कटाक्षाः श्रोत्रेषु पुंसाम् अमृतं क्षरन्तीं सरस्वतीं संस्कृतकामधेनुं कमप्यनवदीं वन्दे करुणावरुणालयम् विशेषैनतटस्थानां स्वयं व्यक्तिमुपागतम् अकिञ्चननिधिं सूतिमपवर्गस्त्रिवर्गयोः அஞ்சனாத்மீஸ்வரதையாம் அவிஷ்டௌமி நிரஞ்சனாம் பண்டை நான் மறையும் வேள்வியும் கேள்வி பதங்களும் பதங்களின் பொருளும் பிண்டமாயிருந்த பிறன்கூடியனும் பெருகிய புலனுடனும் கொண்டல் மாறுதமும் குறிடலேழும் ஏழுமா மணிகளும் விஷமும் அண்டமும் தாராய் நின்ற பெருமான் அரங்கமானவனும் தானே வாராவருவாய் வருமின் மாயா மாயாமூர்த்தியாய் ஆறாமுதாய் அடியேனாவி அறமே தித்திவாய் தீராமைகள் தீர எண்ணையாண்டாய் திருக்குடந்தை ஊரா உனக்காட்பற்றும் அடியேனும் முழல்வேணோ கூஜந்தம் ராமராமீதி மதுரம் மதுராட்சரம் ஆருக்கிய கவிதாசாகாம் வந்தே வால்மீகிகோகிலம் வால்மீகேர் முனிசிம்மஸ்ய கவிதாவனச்சாரிணாம் ஸ்ருண்வன் ராமகதாநாதம் கோனயாதிபராம் யதிம் யத்ர யத்ர ரகுநாதகீர்த்தனம் தத்ர தத்ர கிருதவத்கராஞ்சலிம் பாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமதனாக்ஷசாந்தம் मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वानरयूथमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि जयत्याश्रितचन्द्रासद्वान्त्वविद्वं क्षणोदयः प्रभावान् शीतया देव्या परमव्योमवात्करः சோகம் தவிர்க்கும் சுருதி பொருளும் சொல்லுகின்றோம் நாகம் தனக்கும் இராக்கதற்கும் நமக்கும் சரணாம் ஆகண்டரன் மகனாகி ஆவடி பேரிய ஓர் காகம் விழத்திட கண்ணழிவே செய்த காகுத்தனே. அவதாரம் இல்லை, ராமாவதாரம் எல்லாரையும் மோகிக்கும்படி பண்றது. ராமனுடையதான திருநாமத்தை சொன்ன மாத்திரத்திலேயே நம்ம பாபங்கள் எல்லாம் போயிடுறது, புதுசாக பாபமும் வந்து சேராது. அப்படி இந்த ராமநாமாவுக்கு அவ்வளவு பிரபாவம் இருக்குன்னு சொல்லிதான் இந்த திருநாமத்தை ராமனே சக்கரவர்த்தி திருமணே உகந்து இந்த ராமாயண கதையை லோகத்தில் பிரச்சாரமாகட்டும், எல்லா ஜனங்களும் இந்த ராமாயண கதையை சரித்திரத்தை கேட்கறதுனால நல்ல ஞானத்தை பெற்று மோட்சத்தை அடைவார்கள் என்று பகவானுக்கே திருவுள்ளம். அப்படி உயர்ந்ததான குணங்களை உடையவன் யார் என்று வால்மீகி பகவான் நாரத பகவானை கேள்வி கேட்டார்னு பார்த்தோம். 16 குணங்களை எடுத்து சொல்லி இந்த 16 குணங்களும் யாரிடத்தில் இருக்குன்னு கேட்டார். அதுக்கு நாரதர் பதில் சொல்லும் பொழுது, அப்படிப்பட்ட மகாபுருஷன் யாருங்கிறத நான் தெரிஞ்சுட்டு உமக்கு சொல்றேன்னு ஸ்லோகத்தில் இருக்கு. முனேஹே வக்ஷ்யாமி அகம் புத்வா, தெரிஞ்சுட்டு சொல்றேன்னு அர்த்தம் இல்லை. இந்த வால்மீகி பகவான் கேட்கிறதான அத்தனை குணங்களும் ஒரு மனிதனிடத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் ஒரு மனிதனிடத்தில் இந்த குணங்கள் அத்தனும் நிரம்பி இருக்கணும்னு வால்மீகி கேட்கிறார். யோசனை பண்ணி பார்த்தார்.
நாரதர் எல்லா லோகத்திலையும் சஞ்சாரம் பண்ணுறவரானபடினாலே அவருக்கு ஞாபகத்துக்கு வந்தது தசரதனுடைய குமாரன் ராமன் தான் அப்படிப்பட்ட குணத்துக்கு இருப்பிடமானவன். அப்படிப்பட்டவன் தசரதனுடைய குமாரன் தான் ராமன் வால்மீகிக்கு எடுத்த உடனே பதில் சொல்ல அவருடைய அனுபவம் இடம் கொடுக்குது. ராமன்னு தெரிஞ்சுட்டு ராமனை அனுபவிக்க ஆரம்பிச்சுட்டார். அந்த அனுபவத்திலேருந்து மீண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். நிஜமாகவே குலசேகராழ்வார் ஆசைப்பட்ட அந்த ஸ்தம்பத்தை இன்றைக்கி நான் பிடிச்சிட்டு தான் நின்னேன். இப்போ தான் பிடிச்சிட்டு வரேன். நேத்திக்கு சொன்னமே, அவ்வளவு ஜனங்களுடைய கூட்டம், தாங்க முடியாத பெரிய பெருமாளிடத்தில் கூட்டம். அது நல்ல வேலை நமக்கு தெரிஞ்சவன் அங்கே இருந்தான். இங்கேயே இருந்த சுவாமி ஸ்தம்பத்துக்கிட்டே இருந்தோம், பிடிச்சிட்டு அங்கேயே இருந்தேன். கை மேலே எவ்வளவு ராமாயணம் பலன் கொடுக்குறது பாருங்க. ராமனை பற்றியே சொல்லிட்டு இருந்தாலும் குலசேகராழ்வார் அந்த ஸ்தம்பத்தை பிடிச்சிட்டு காலாளும் நெஞ்சழியும் கண் சுழலும்னு சொன்ன மாதிரி இங்கே நிற்க முடியாது, அந்த தூணை பிடிச்சிட்டு நிற்கணும்னு அவர் ஆசைப்பட்டார்னு சொன்னோம். இன்றைக்கி தூணை பிடிச்சிட்டு நின்று அது சக்கரவர்த்தி திருமகனுடைய அனுகிரகம் கிடைச்சதுன்னு இதுதான் நிதர்சனம். ராமாயண பாராயணனுடைய பலன், ராமகதையை சொல்றதனுடைய பலன் பிரத்யட்சமாகவே தெரிகிறது. அப்படி அவர் கேள்வி கேட்க நாரதர் பதில் சொல்றார். தையுக்த சுயதாம் நரஹா, அப்படிப்பட்ட குணவுடையவன் யாருன்னு கேட்ட உடனே நரன்னு பதில் சொன்னார். இந்த நரன்னு சொல்றே, நரன்னு யாரு? அதான் நரன் அப்படின்னார். ஜன்மரு நாராயணோ நரஹா, மனிதன்தான். நாராயணன் மனித ரூபத்தில் வடிவில் வந்திருக்கான் அப்படின்னு சொன்னார். அவன் நரன்னு பொதுவாக சொல்லிட்டா யாருக்கும் தெரியாமல் போயிடுமே அப்படிங்கிறதுக்கோசரம் பிறகு நாரதர் பதில் சொல்றார். இக்ஷ்வாகு வம்ச பிரபவ ராமோ நாம ஜனைஸ்ருதா, எல்லா ஜனங்களாலும் அபிமானிக்கப்பட்டு ராமன் என்று அழைக்கப்பட்டவன். இந்த ஒரு இடத்துக்கு ராமசப்தத்துக்கு அர்த்தம் சொல்லணும். ராமசப்தத்துக்கு அர்த்தம் சொல்லிட்டா இன்னைக்கு வால்மீகி பகவானுக்கு நாரதர் சங்கேபமாக ராமாயணத்தை சொல்லிட்டு அவருடைய காரியத்தை அவர் பார்க்க போடுவார். நம்முடைய காரியத்தை நாம் பார்க்க ஆரம்பிச்சுடலாம். அதுக்கப்புறம் வால்மீகி பகவானை அனுகிரகம் பண்ணுறதுக்கு எப்படி வராருன்னு பார்ப்போம். ராமாயணத்தில் மானிஷாத பிரதிஷ்டாந்தம்னு ஒரு ஸ்லோகம் வருது. வால்மீகி கிரௌஞ்ச பட்சி சேர்ந்து இருந்த, ஆணும் பெண்ணும் சேர்ந்து இருந்த அந்த பட்சிகளில் ஒரு வேடம் அடிக்க அந்த ஆண் பட்சியை மாத்திரம் அடிக்கிறான் இவன். அதுக்கு ஒரு சாபம் இருக்குன்னு எல்லாம் சொல்ல போறேன்னு சொல்லிருக்கேன், நாளைக்கு சொல்லிடுவேன். இக்ஷ்வாகு வம்ச பிரபவ ராமோ நாம ஜனைஸ்ருதா, இக்ஷ்வாகு வம்சத்தில் தோன்றினவன் அப்படின்னு சொல்றார். ராமனை தெரியாதவாளே யாரும் கிடையாது. ஒருத்தன் என்ன பண்ணான், சம்ஸ்கிருதம் வாசிச்சிருக்கேன்னு சொன்னான். எனக்கு சம்ஸ்கிருதம்லாம் ரொம்ப நல்லா தெரியும் அப்படின்னா. ஒரு சம்ஸ்கிருதம் படித்த வித்வான் இடத்துல வந்து சம்ஸ்கிருதம்லாம் நல்லா தெரியும்னு சொன்னாங்க. சம்ஸ்கிருதம் படிச்சிருக்கேன், எவ்வளோ தூரம் படிச்சிருக்கேன், எவ்வளவு சம்ஸ்கிருதம் படிச்சிருக்கேன்னா, ராமஹ ராமோ ராமாக சப்தம் சொல்லிட்டான். அதான் சம்ஸ்கிருதம் படிச்சிருக்கான். ராமசப்தத்தை சரியாக சொல்லிட்டா அவன் கெட்டிக்காரன் அர்த்தம். அப்படின்னு நினைத்தான். ராமஹா ராமோ ராமாக, ஒரு ராமன் இரண்டு ராமர்கள், ராமோ ராமாக ரெண்டுக்கு மேம்பட்டவர்களை ராமாக. அது ராமசப்தம் சொல்லிட்டா சம்ஸ்கிருதம் தெரிஞ்சவனான்னு கேட்டா, ராமஹாங்கிற சப்தத்துக்கு அர்த்தம் தெரிஞ்சுண்டு ராமசப்தம் மாத்திரம் தெரிஞ்சுட்டானே ஆனால் அவன் தான் வித்வான். வேற எங்கேயும் போக வேண்டாம். ராமசப்தத்துக்கு அர்த்தத்தோடு தெரிஞ்சுட்டானே ஆனால்
அவன் பெரிய வித்வானாக ஆயிடுவான். ராமசப்தத்துக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டா, ரமந்தே யோகினோ எஸ்மின்னு, யோகிகள் எல்லாம் எந்த ரூபத்தை பார்த்து மயங்கி தியானம் பண்ண ஆரம்பிக்கிறாளோ அவன் ராமன் பேர். ரமந்தே யோகினோ எஸ்மின்னு, எந்த திருநாமத்தினிடத்திலே யோகம் பண்ணுற ரிஷிகள் எல்லோரும் மயங்கி விழுந்து அந்த மூர்த்தியை தியானம் பண்ணுறாளோ எல்லாரையும் ரமயதீதி ராமா, எல்லாரையும் தன்னிடத்தில் ரமிக்கும்படி பண்ணுறவன் தான் ராமன்னு சொன்னால், அந்த ராமனுடையதான மூர்த்தி நாரத பகவானுக்கு சேவைக்கு நினைவில் வந்தது. ராம தியானம் பண்ண ஆரம்பிச்சுட்டார். அந்த அனுபவத்திலிருந்து மீண்டு வர முடியல நாரத பகவானால அப்படின்னு சொன்ன மாதிரி எல்லாரையும் மோகிக்கும்படி பண்ணுமாம். தண்டகாரண்யத்துக்கு ராமன் லக்ஷ்மணன் சீதை 3 பேரும் வனவாசத்துக்கு போயின்னு இருக்கா. இதில் வால்மீகி பகவான் ஒரு பதத்தை போடுறார், அழகாக போடுறார். எங்கள் ஆச்சாரியாருடைய நிர்வாகம் இந்த இடத்துல, தண்டகாரண்யத்தில் யார் இருப்பா? ரிஷிகள்லாம் அங்கே இருப்பான். அந்த ரிஷிகள்லாம் இப்படி இருப்பாள், அவெல்லாம் இந்த மூர்த்தியை தியானம் பண்ணுவாளாம். பெருமாள் எழுறாருன்னா முன்கூட்டி விஸ்வக்சேனர் எழுறார். சேனாதிபதி அவர் தானே. சேனை முதலியார் எழுறாருன்னு சொல்றாரு பாருங்க. நகர சோதனை பண்ணணும். பெருமாள் ஏற்ற வீதியில் ஏதாவது அசம்பாவிதம் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு சொல்லணும். அவர் சரின்னு சொன்ன பிறகுதான் புறப்பாடாகும். அதே மாதிரி விஸ்வக்சேன ஸ்தானத்தில் தான் ராமாவதாரத்தில் இளைய பெருமாள் லக்ஷ்மணன் இருக்கார். லக்ஷ்மணன் ராமன் பின்னால் எழுந்தருள்வதற்கு முன்னால் போய் ராமன் எழுற வழியெல்லாம் சரியாக இருக்கா, தண்டகாரண்யத்தில் நிறையா கற்கள்லாம் இருக்கும், முள் போன்றதான இதர வஸ்துக்கள்லாம் இருக்குமே, ராமன் திருவடிக்கு ஏதாவது நோவு ஏற்பட்டுடுமே அப்படின்னு தான் இது பரியந்தம் வந்துருக்கா. தண்டகாரண்யத்துக்கு வந்த உடனே பெருமாள் மாற்றினார். அது சக்கரவர்த்தி திருமகன் மாற்றினார். லக்ஷ்மணா, நீ கடைசியில் போ, நான் முதல்ல போகிறேன்னு. இதெல்லாம் சுவாமி தேசிகனுடைய காலக்ஷேபம், கிரந்தத்தை காலக்ஷேபம் சேவிச்சாதான் இந்த ரகசியங்கள்லாம் புரியும். அதுவும் ஆச்சாரிய முகேன காலக்ஷேபம் பண்ணணும். அப்படி லக்ஷ்மணனுடையதான நீ பின்னால் போ அப்படின்னு ராமன் சாதிச்சார். சரி, பகவான் ராமன் சொல்றதுனால ஏதாவது காரணம் இருக்கும், காரணம் இல்லாமல் பெருமாள் சாதிக்க மாட்டார். தண்டகாரண்யத்தில் வரும்பொழுது நான் முன்ன போகிறேன், எனக்கு அடுத்தது சரி லக்ஷ்மணனுக்கு சான்ஸ் கொடுப்பான்னு பார்த்தா இல்லை, அடுத்தது சீதை வரட்டும், எங்கள் 2 பேருக்கும் பின்னாலே நீ வா அப்படின்னு சொல்ற. அதுதான் வால்மீகியும் ஸ்லோகத்தில் பேசுகிறார். அக்ரதா பயயோ ராமஹ சீதா மத்தியே சுமத்தியமா பிருட்டதஸ்து தனுஷ்பாணி லக்ஷ்மணோ அனுஜகாமஹ. வால்மீகி பகவான் ஹான்னு போடுறா. என்ன ஆச்சரியம், எதனால் ராமன் இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணால், நான் முன்ன போகிறேன், மத்தியத்தில் சீதை வரட்டும், பிராட்டி வரட்டும், 2 பேருக்கும் பின்னால் லக்ஷ்மணனை வர சொல்லி பெருமாள் நியமிச்சாரு. ஏன்னு கேட்டா, தண்டகாரண்யத்தில் ரிஷிகள்லாம் இந்த ரூபத்தை தியானம் பண்ணணும்னு ஆரம்பிப்பாளாம். ராமனை உபாசிக்கணும், ராமனை தியானம் பண்ணணும்னு ஆசைப்பட்டுடுவார். மேலும் பிரணவத்தினுடைய பொருளை ஓமிதி பிரம்ம, ஓங்கிற பிரணவம் அது பிரம்மத்தை சொல்றதுன்னு சொல்லியிருக்கு. அந்த பிரணவத்தில் எப்படி அக்ஷரத்தினுடைய வரிசை இருக்கோ அப்படி தான் முன்ன போனார். மத்தியத்தில் பிராட்டியை இருக்கும்படி பண்ணார். 2 பேருக்கும் கடைசியில் தனுஷ்பாணியான லக்ஷ்மணன் வரும்படி பண்ணார். இந்த பிரணவத்தினுடைய பொருள் இப்படி இருக்கான். நிறைய காலக்ஷேபத்தில் தான் கேட்டிருக்குமே, அகாரம் உகாரம் அகாரம்னு பேர்.
அகாரத்தினாலே சொல்லப்படுகிற ராமன் முன்ன போறான், உகாரத்தினாலே சொல்லப்படுகிற சீதை மத்தியத்தில் வரா. சீதா மத்தியே சுமத்தியமா. மகாரத்தினாலே சொல்லப்படுகிற ஜீவனாகிற லக்ஷ்மணன் திவ்ய தம்பதிகளுக்கு கைங்கரியம் பண்றதே ஜீவாத்மாவுடைய ஸ்வரூபங்கிறத காண்பிக்கிற மாதிரி கடைசியாக வரான் லக்ஷ்மணன், இளைய பெருமான். இந்த பிரணவத்தினுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுட்டு ரிஷிகள்லாம் இந்த ராமனை தியானம் பண்ணுவாளாம். தியானம் பண்ணுவாவா, தியானத்துக்கு தகுந்தபடி போகணும் அப்படின்னு இளைய பெருமானை பார்த்து ராமன் சாதிப்பாராம். அப்படி அந்த ரூபத்தை பார்த்த உடனே தியானம் பண்றதுக்கு தோன்றதான் ராமனுடைய மூர்த்தி தியானம். ஆனால் கோதண்ட ராமன் ஆச்சரியமா இருக்கார். அந்த வழியாக தான் போகிறோம். யாராவது உள்ளுக்குள்ள நுழைஞ்சிட்டு போகிறா, சில பேர் நுழைகிறார். ஆண்டாளுடைய உற்சவத்து சமயத்தில் அந்த ஆண்டாளை சேவிக்கிறதுக்கு போகிற சமயத்தில் ராமனையும் கோதண்ட ராமனையும் சேவிச்சிருக்கோம். கம்பீரமான ராமன் நம்முடைய ராமன். மூலவருடைய சேவை இருக்கு. இந்த சேவைக்கு அழகு எதுவும் கிடையாது. எத்தனை தடவை நீர் சேவிச்சிருக்கீன்னு கேட்காதீங்க, அது விஷயம் வேறு. ஆனால் கோதண்டராமன் கம்பீரமான கோதண்டராமன். அப்பெல்லாம் சேவை பண்ணி இப்போ வேண்டியவர் எனக்கு ஒருத்தர் இருந்தார், புருஷன்னு பேர் தெரியுமா? அழைவழிஞ்சார் இந்த புருஷன். அவர் தான் ராமன் சந்தையில் இருப்பார். பாரு நம்ம ராமனை சேவிக்கணும் போதும் அப்படின்னு அவருக்கு ராமாவதாரத்தில் அப்படி ஈடுபாடு அவருக்கு. இந்த ராமனிடத்தில், இந்த ராமனிடத்தில், சந்திரபுஷ்கரி ராமனிடத்தில் அப்படி எல்லாரையும் மயக்கிடுவா. அந்த ரூபத்தில் ஈடுபட்டு தியானம் பண்ண வச்சுடுமாம். அந்த ரூபம் அப்படிப்பட்ட ரூபம். அதனால இக்ஷ்வாகு வம்ச பிரபவ ராமோ நாம ஜனைஸ்ருதா. ராமன் அழகா பேரை வைக்கிறார். அவதாரம் ஆக போகிறது. நான் முன்கூட்டி கதை சொல்லிட்டு இருக்கேன். இன்னும் அவதாரம்லாம் இன்னும் ஆரம்பிக்கல. ராமன்னு பேர் வச்சார் அப்படின்னார். அழகா வால்மீகி பேசுறார். ரூபசம்ஹனனம் லக்ஷ்மீம் சௌகுமாரியம் சுவேஷதாம் ராமஸ்ய விஸ்மிதாகாரா ததுஷு வனவாசினா. வனத்தில் வாசம் பண்ற ரிஷிகள் எல்லோரும் ராமனை பார்த்தா. இது அழகாக பார்த்தார்னு ஸ்லோகத்தில் சொல்லி அர்த்தம் சொல்லி முடிச்சுட முடியாது. ரூபசம்ஹனனம் லக்ஷ்மீ சௌகுமாரியம் சுரேஷதாம் ராமஸ்ய விஸ்மிதாகாராம். ராமனுடையதான திவ்ய திருமேனி அழகை பார்த்தா, அவயவ சோபையை பார்த்தா, பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டாரா ரிஷிகள். ராமஸ்ய விஸ்மிதாகாராஹ ததுஷு. பார்த்த உடனே என்ன பண்றான்னாரா, ரிஷிகள்லாம் எப்பொழுதும் யோகம் பண்ணிட்டு இருப்பான், பகவானை தியானம் பண்ணிட்டு இருப்பான். தியானம் பண்ணிட்டு இருக்கிறாவ அந்த ராமனுடையதான மூர்த்தியில அழகில் ஈடுபட்டு, சௌந்தரியத்தில் ஈடுபட்டு அந்த திருமேனி சேவைக்கு மாறிட்டாலாம். திருமேனியே தியானம் பண்ணுவோம் போதும். சாதாரணமாக யோகிகள்லாம் அந்தர்யாமியை தியானம் பண்ணுவோம். அங்குஷ்ட மாத்திர புருஷ மத்தியே ஆத்மனி திட்டதி. கட்டை விரல் அளவுக்கு பகவான் நம்ம எல்லாருடைய ஹிருதயத்திலையும் பெருமான் அந்தர்யாமியாக இருக்கார். அப்படிப்பட்ட ரிஷிகள் ராமனை பார்த்த உடனே அந்த மூர்த்தி தியானம் பண்ணணும்னு ஆசைப்பட்டாலாம். அந்த ராமனையே தியானிக்கிறதுக்கு ஆரம்பிச்சுட்டார். சுவாமி தேசிகன் தான் இதை அனுபவிக்கும் பொழுது ரகுவீர கத்தியத்தில் விசேஷமாக அனுபவிக்கிறார். அந்த மூர்த்தி எப்படிப்பட்ட மூர்த்தி, அந்த மூர்த்தியை பார்த்த உடனே தியானத்துக்கு பண்ணணும்னு நம்மளுக்கு தூண்டுமா. அப்படி சுவாமி தேசிகன் அனுபவிக்கிறார் ரகுவீர கத்தியத்தில். அப்படி அந்த ரிஷிகள் எல்லோரும் ராமமூர்த்தியை தியானம் பண்ண ஆரம்பிச்சுட்டார். இக்ஷ்வாகு வம்ச பிரபவ ராமோ நாம ஜனைஸ்ருதா. இப்படி யோகத்தினால அந்தர்யாமியை பார்க்கிற அந்த ரிஷிகள்லாம் கூட இந்த ராமனுடையதான மூர்த்தியானது அவளையும் பிடிச்சி இழுக்கிறதுன்னு சொன்னா ததுஷு வனவாசினா. வால்மீகி பதத்தை பார்க்கிறோம். வனத்தில் வாசம் பண்ணுறவா மரம் செடி கொடி இதுகளை பார்த்து
பழக்கம் உண்டு. அந்த யோகம் பண்ணுறவா எல்லா இடத்துலையும் நிறைந்திருக்கிற பிரம்மத்தை தியானம் பண்ணுவா. அப்படிப்பட்டவா இந்த மூர்த்தியில் அழகில் சௌந்தரியத்தில் ஈடுபட்டு ராமனை தியானம் பண்ண ஆரம்பிச்சுட்டார். அப்போ எல்லாரையும் மயக்கக்கூடிய ஒரு ரூபம்தான் ராமனுடைய ரூபம். அதனால் ராமன்னு ஜனங்கள்லாம் அழைப்பா அப்படின்னு சொன்னார். அப்படி யோகியெல்லாம் கூட பிரமிக்கும்படியான இக்ஷ்வாகு வம்ச பிரபவ ராமோ நாம ஜனைஸ்ருதா அப்படின்னு சொன்னார். ராமன் எல்லாரையும் தன்னுடைய அழகாலே மயக்கிடுவான்னு வியாக்கியானம் பண்ணிவிட்டான். வேறு ஒன்றும் காமிக்க வேண்டாம். தன் அழகை காண்பிச்சு நாட்டாரை எல்லாம் மயக்கிடுவானாம். சௌந்தரியத்தை காண்பிச்சுட்டே மயக்கிடுவான்னா வியாக்கியானத்தில் அப்படி எழுதியிருக்கான். தனிஷ்லோகி வியாக்கியானத்தை பாருங்கோ. பெரியவாச்சான் பிள்ளை தனிஷ்லோகி வியாக்கியானம் பண்ணும்போது அழகாக பேசுகிறார். மற்ற வியாக்கியாதாக்களும் ராமன் தன்னுடைய அழகை காண்பிச்சு எல்லாரையும் மயக்கிடுறான். கிருஷ்ணன் எப்படின்னா தன்னுடைய கண்ணை காண்பிச்சு எல்லாரையும் மயக்கிடுவான். கண்ணுக்கு இனியவன் கண்ணன், மனதுக்கு இனியவன் ராமன். மனத்துக்கு இனியான், கண்ணுக்கு இனியான் அப்படின்னு போட்டு கண்ணை காமிச்சு மயக்கிடுவான் அப்படின்னு. இந்த கண்ணை காமிச்சு மயக்கிறவன் தான் என் வெண்ணெய் உண்டோ இங்கே படுத்துட்டு இருக்கான். ரங்கநாதன் கண்ணை காமிச்சு மயக்கிறான் பாருங்க. அப்படிப்பட்டதான ராமனுடையதான ரூபத்தை தன்னுடைய அழகை காண்பிச்சு எல்லாரையும் மயக்கிறான்னு வியாக்கியானத்தில் எழுதியிருக்கான். அப்படிப்பட்டதான ராமோ நாம ஜனைஸ்ருதா ராமன்னு ஜனங்களால் அழைக்கப்பட்டான்னு சொன்னேன். தேரூழுந்துராண்டவனுடைய ராமனுடைய திருநாம பிரபாவத்தை அவர் எப்படி அனுபவிச்சார்னு சொல்கிறேன்னு நேற்றுக்கு சொன்னேன். அது சொல்கிறேன். ராமநாமாவுடைய பிரபாவம் தான் இன்னைக்கு பூர்த்தியா. ஆச்சாரியாளுடைய அனுபவத்தை சேர்த்து நாம் அனுபவிச்சாதான் நமக்கும் அந்த ராமாவதாரத்தில் விசேஷமான ஒரு பக்தி வரும். ஆஞ்சநேயன் மாதிரி நம்மால் பக்தி பண்ண முடியாது. ராமபக்திக்கு அவன்தான் உதாரண புருஷனாக இருக்கான். அந்த அளவுக்கு பண்ண முடியாது. இருந்தாலும் ஆச்சாரியாருடைய அனுபவத்தை சேர்த்து பார்ப்போம். தேழுந்துராண்டவன் அயோத்தியில பெரிய நகரம் இல்லையா அயோத்தியை. அந்த அயோத்தியை பற்றியெல்லாம் வர்ணிக்க போகிறோம். லவகுஷால் சொல்லி வர்ணிக்க போகிறோம். இந்த இடத்துல ராமநாமாவுடைய பிரபாவத்தை சொல்லும் பொழுது தேழுந்துராண்டவன் ஆச்சாரியனுடைய ஆச்சாரியன் இப்படி ஒரு அனுபவத்தை அவர் அனுபவிப்பாராம். அயோத்தியிலே தசரத சக்கரவர்த்தி இருந்தாராம். 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 100 வருஷம் இல்லை, ஒரு 1000 வருஷம் இல்லை, 60 வருஷ சகஸ்திராணி 60,000 வருஷம் இருந்தார்னு பிரமாணம் சொல்லியிருக்கு. அப்படி தசரத சக்கரவர்த்தி அயோத்தியில இருந்தாராம். 60,000 வருஷம் இருந்தார். வயசு அதிகமாகிடுது. வயசு அதிகமாக பொழுது போகலாம். தேழுந்துராண்டனும் அவருடைய ஆச்சாரியன் சொல்லி கொடுத்த அர்த்தத்தை இந்த இடத்துல வயசானா பொழுது போகாதான். தசரத சக்கரவர்த்தி பார்த்தா என்னடா பொழுது போகலையே, என்ன பண்ணலான்னு பார்த்தேன். யாராவது விரோதிகள் இருந்தா, சத்ருக்கள் இருந்தா அவளோடு யுத்தம் பண்ணலாம். க்ஷத்ரிய தர்மம் யுத்தம் பண்றது. யுத்தம் பண்ணிட்டே இருந்தால் பொழுது போயிடும். க்ஷத்ரியாளுக்கு யுத்தம் பண்ணிட்டே இருக்கணும், வைசியாளுக்கு வியாபாரம் பண்ணிட்டே இருக்கணும், பிராமணாளுக்கு உபன்யாசம் பண்ணிட்டே இருக்கணும். பொழுது இப்படி போகணும். மற்றவாளெல்லாம் கேட்டுட்டே இருக்கணும். இப்படி பொழுது போகணும். அப்படி 60,000 வயசாக எடுத்து பொழுது போகலையாம். சத்ருக்கள் இருந்தால் யுத்தம் பண்ணி ஜெயிக்கலாம்னு பார்த்தா சத்ருக்களே இல்லை. அயோத்தியில் எல்லாரும் நல்லவாளாக இருக்கா. யாரோட யுத்தம் பண்ணுறது? சில பேர் வேணும்னு சண்டைக்கு இழுப்பார். சில பேர் அவன் மாட்டும் சாதுவாக போயிட்டு இருப்பார், வம்புக்கு இழுப்பான், வேணும் சண்டைக்கு இழுப்பான் சில பேர். அந்த மாதிரி அயோத்தியில் யாருமே விரோதிகளே கிடையாது, எல்லாரும் நல்லவாளாக இருக்காளாம். ஆக யுத்தத்திற்கு பிரசக்தியே இல்லை. யுத்தம் பண்ணுறதுக்கு தசரத சக்கரவர்த்தி சரி குழந்தைகள் இருந்தாக்க பொழுது போடும். சில பேர் வயசாகிட்டாக்க பேரம்பேத்திகளோடு கொஞ்சிருந்து பாருங்க.
அதுவும் 7-8 பேரன் பேத்திகள் இருந்தால் ஒரு குழந்தைய கொஞ்சிடுது. அப்படின்னு தாத்தா எங்கிட்ட வான்னு இன்னொரு குழந்தை சொல்லும். அதுக்கப்புறம் அதை பார்த்துன்னு இன்னொரு குழந்தை சொல்லும். ஒன்றுக்கு ஒன்று சண்டை போட்டு அந்த சண்டையை சமாதானம் பண்ணுறது, இதுலேயே பொழுது போயிடும், நல்லபடியாக பொழுது போயிடும். அந்த மாதிரி தசரத சக்கரவர்த்திக்கு 60,000 வருஷம் ஆயிடுத்து. பொழுது போகலையா என்ன பண்ணலான்னு பார்த்தார். இங்கே தான் ஆண்டவனுடைய ஒரு நிர்வாகத்தை சொல்ல போகிறேன் உங்களுக்கு. இதிலிருந்து ஒரு சூக்ஷ்மார்த்தம் சொல்ல போகிறேன். பொழுது போனால் என்ன பண்ணுன்னா, எங்கேயாவது மணிமண்டபத்தில் காலக்ஷேபம் நடக்கிறதா பார் அப்படின்னு நான் எங்கேயாவது காலக்ஷேபம் நடந்தால் அங்கே போகலாம், பொழுது போயிடும். இல்லை சுவாமி, அவர் சீக்கிரத்தில் ராமாயணத்தை முடிக்க மாட்டேங்கிறாரு, அங்கே போனாலும் பொழுது போக மாட்டேங்குது. முடிச்சா தேவையில்லை, ஒரு மாதத்துக்குள்ளேயாவது சீதா பட்டாபிஷேகமாவது சீதா கல்யாணமாவது வருமானு பார்த்தா வருமானு தெரியலையே. அது வேறு ஆடி மாதத்தில் வேறு ராமாயணம் 1 மாதம் சொல்ல போகிறேன்னு அடி போடுறாரு அப்படின்னு அடிக்கவா போகிறா அப்படின்னு சொன்னாங்க. எல்லாரும் கேட்க போகிறேன். ஆனால் ஆடி மாதத்தில் கூட தொடர்ந்தாலும் தொடரும் ராமாயணம் சொல்ல முடியாது. அப்படி பொழுது போலையா, சரி காலக்ஷேபத்துக்கு போகலான்னு பார்த்தாக்க எப்போ ஞானம் வருதுன்னு இதை நான் சொல்லலை, தேசிகன் சாதிச்சதை சொல்கிறேன். அவ்வளோதான். ஆசை எப்படாப்பா விடுறது, ஈஸ்வரனை தெரிஞ்சுக்கலான்னு எப்படாப்பா ஆசை வருது அப்படின்னு சொல்கிறார் தேசிகன். தலையும் வெளுத்த பின்தானே அழிய இசைகின்றீர். தேசிகன் தலையும் வெளுத்த பின்தானே, தலையெல்லாம் நரைச்சி போட்டு பாருங்க, புரியுறதா? தலையெல்லாம் நரைச்சி போனோடனே, கேசங்கள்லாம் நரைச்சி போன உடனே அப்போ தான் இவனுக்கு என்ன தோன்றுறதுன்னா, இந்த ஆத்ம விஷயத்தை ஏதாவது சம்பாதிச்சா தேவையிலேயே போனால் போகுதுன்னு, ஆத்மாவை பற்றி தெரிஞ்சுக்கலாமே, பெருமாளை பற்றி தெரிஞ்சுக்கலாமேன்னு தலை நரைச்சி போன ஒன்று தெரியுதுங்கிறார் தேசிகன். அப்படி தசரத சக்கரவர்த்தி சரி 60,000 வருஷம் இருந்துட்டோம், ஏதாவது காலக்ஷேபம் பண்ணலாமான்னு நினச்சாராம் தசரத சக்கரவர்த்தி. பாருங்க, அவரே நினச்சாருனாக்கே நாமெல்லாம் காலக்ஷேபம் பண்ணணும்னு நம்ம ஆசைப்படுறது ஒன்றும் தப்பு இல்லை. சரி, யார்கிட்ட காலக்ஷேபம் பண்ணுறது, சரியாக யார் சொல்லுவா? ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக சொல்லிவிடுவார். சரியாக சொல்லணும். நமக்கு குலகுரு இருக்கார், வசிஷ்டர் இருக்கார், வசிஷ்டரை விட்டுட்டு வேறு யாரத்தில் காலக்ஷேபம் பண்ணுறது? சரி, வசிஷ்டர் இடத்திலே காலக்ஷேபம் பண்ணுவோன்னு 64 கலைகளையும் வசிஷ்டர் இடத்துல கற்றுக்கிறான் தசரத சக்கரவர்த்தி. எல்லாம் ஸ்ரீமத் ராமாயணத்தில் இருக்கிறது தான் சொல்கிறேன். கதாம்சத்தை பார்த்தா இதெல்லாம் தெரியாது, பின்னாடி பார்த்தா இதெல்லாம் தெரியும். அந்த வசிஷ்டர் இடத்துல காலக்ஷேபம் பண்ணாராம். ஒவ்வொரு சாஸ்திரமாக காலக்ஷேபம் பண்ணுறார், காலக்ஷேப ரூபமாக பண்ணுறார். சாஸ்திரங்கள் எல்லாம் காலக்ஷேப ரூபமாக தான் பண்ணணும். உபன்யாசத்தில் ரகசியங்கள்லாம் சொல்ல முடியாது, சூக்ஷ்மார்த்தங்கள்லாம் சொல்ல முடியாது, காலக்ஷேபத்தில் சொல்ல முடியும். ஆச்சரியமாக ஒவ்வொரு சாஸ்திரமாக வாசிப்பாராம். யார்? தசரத சக்கரவர்த்தி வசிஷ்டர் இடத்துல வாசிப்பாராம். ஒரு சாஸ்திரம் முடிஞ்சதுன்னு வச்சுக்கோ, அவர் வசிஷ்டருக்கு தசரத சக்கரவர்த்தி சம்பாவனை பண்ணுவார். சம்பாவனை என்ன சம்பாவனை தெரியுமான்னு, ஒவ்வொரு சாஸ்திரம் முடிஞ்ச உடனே வசிஷ்டருக்கு சம்பாவனை பண்ணுற வழக்கம். 1000 ரூபா 2000 ரூபா அப்படின்னு பண்ணி என்ன பண்ணுவாராம், ஒரு வெள்ளித்தட்டு கொடுப்பாராம். இது எதுக்கு அடி போடுறாருன்னு நினச்சிக்காதீங்க, இருக்காது. ஒரு வெள்ளித்தட்டு கொடுப்பாராம். இது ஆண்டவன் தேவந்திர ஆண்டவன் சொன்ன அர்த்தம். வெள்ளித்தட்டு கொடுப்பாராம். இப்படி பூர்ணமாக 63 கலைகளையும் வசிஷ்டரிடத்தில் கற்றுண்டார். 63 வெள்ளித்தட்டு இருக்கும் வார்த்தையில் வசிஷ்டராத்தில். அப்படி ஆச்சரியமாக சம்பாவனை ஒவ்வொன்றும் பண்ணினாலும் கடைசியில் ஒரே ஒரு கலை தான் பாக்கி இருந்துதான். 64 கலைகள் உண்டோலிய மொத்தம், கடைசியில் ஒரு கலை பாக்கி இருந்ததா. அது என்னென்ன? சாமுத்திரிகா லட்சணம் சொல்லக்கூடிய சாஸ்திரமாக. ஒரு மனிதன் எப்படி இருப்பான், புருஷன் எப்படி இருப்பான், ஒரு ஸ்திரீ எப்படி இருப்பான், இதெல்லாம் சாமுத்திரிகா லட்சணத்தில் சொல்லி அதையும் சாஸ்திரத்தையும் அந்த சாஸ்திரத்தையும் அத்தியனம் பண்ணி முடிஞ்சாதான் 64 கலைகள். 64 நாள்லேயே கற்றுண்டார் சாந்தீவனிடத்தில் கிருஷ்ணன். 64 கலைகளையும் கற்றுண்டார்னு சொல்லுவார்.
அந்த மாதிரி தசரத சக்கரவர்த்தி வசிஷ்டர் இடத்துல கடைசி சாஸ்திரமாகிற சாமுத்திரிகா லட்சணத்தை சொல்லக்கூடிய சாமுத்திரிக சாஸ்திரத்தை படித்தார். உயர்ந்த லட்சண சாஸ்திரம் அது. மனுஷாளுடைய சாமுத்திரிகா லட்சணம்லாம் சொல்லியிருக்கான். மனுஷால் எவ்வளோ ஒசரமாக இருப்பா, அவளுடைய கை எவ்வளோ ஒசரமாக எவ்வளோ நீண்டு இருக்கும், கண்ணு எப்படி இருக்கும், நாசிகம் எப்படி இருக்கும், விரல்லாம் எப்படி இருக்கும், அந்தந்த யுகத்துக்கு தகுந்த மாதிரி மனுஷாருடைய சரீரத்தினுடைய அவயவங்கள் மாறி மாறி இருக்கும். அங்கே பஞ்சவடிக்கு ஆண்டவன் எழுந்தார். திருக்குழந்தை ஆண்டவன் நடந்து போகும்போது பஞ்சவடியில் எழுந்தாச்சு. அங்கே ராமன் எழுந்தொழிருந்த குகைன்னு ஒன்று காமிக்கிறான். குகை, சீதை இருந்த குகை, லக்ஷ்மணன் இருந்த குகைன்னு தனித்தனியாக காமிக்கிறோம். பார்த்துருக்கெல்லாம் பஞ்சவடி போய் அந்த குகைக்கெல்லாம் ஆண்டவன் எழுந்தார். நாங்கள்லாம் கூட வித்தியார்த்திகள்லாம் அப்பெல்லாம் நடந்து போயிருந்தோம். ஆசிரியர் விமானத்தில் நடந்தே ஆண்டவனோட போயிருந்தோம். இந்த குகைக்கெல்லாம் எழுந்தார். குகைக்கு ஏற்று என்னடா ராமன் இந்த குகையிலையா இருந்தான்னு அங்கே இருக்க ஒரு சம்ஸ்கிருத பண்டிதரை பார்த்து கேட்டு, இந்த குகையிலையா ராமன் இருந்தார், ஏன் இருந்திருக்கக்கூடாதா, இருந்ததை ஸ்மாரகமாக தானே இந்த குகையை வச்சிருக்கா, இங்கே தான் இருந்தார் ராமன். அந்த பண்டிதர், அந்த ஊரில் பெரிய பண்டிதர் ஒருத்தர் இருந்தார். அவர் சொன்னார், இங்கே தான் இருந்தார். எப்படி என்ன இருக்க முடியும் அப்படின்னு கேட்டார். இத்தனை தென்னை மரத்து ஒசரம் திரேதாயுகத்தில் ராமன் இருந்தார்னு பிரமாணம் இருக்கு. 3 தென்னை மரமும் 4 தென்னை மரம் ஒசரமா. இப்போ தென்னை மரமே இவ்வளோ ஒசரமாக இருந்ததுன்னாக்க திரேதாயுகத்தில் தென்னை மரம் எவ்வளோ வசதியாக இருக்கு, உயரமாக இருந்திருக்கும். அப்படின்னா ராமன் எவ்வளோ ஒசரமாக இருந்திருப்பார். லக்ஷ்மணன் இத்தனை தென்னை மர ஒசரம், சீதை இத்தனை தென்னை மர ஒசரம் அப்படின்லாம் சொல்லியிருக்கேன். இந்த குகைக்குள்ளே எப்படி இருந்திருக்க முடியும்னு அப்படி கேட்டாச்சு. இப்படி இந்த சாமுத்திரிகா லட்சணத்தில் ஒவ்வொரு யுகந்தோறும் அந்த மனுஷாளுடையதான ஆக்கிருதி மாறி மாறி இருக்கும். போக போக சொல்கிறா பாருங்க, குட்டையாக போயிடுவானா மனுஷன். இல்லை 7 அடி ஒசரம் இருக்கானேன்னு இன்னும் பார்க்காருன்னா 1 ஜான் ஒசரத்தில் ஆகிடுவானா குட்டையாக. இப்பயே வர ஆரம்பிச்சிருச்சு எல்லாம். அப்படி இருப்பான்னு இந்த சாமுத்திரிகா லட்சணம் சாஸ்திரம் சொல்லியிருக்கா. மூக்கு எவ்வளோ தூரம் இருக்கும் இப்படியெல்லாம் சொல்லி இருக்கு, தெரியுமான்னு கேட்டாராம். இந்த சாமுத்திரிகா சாஸ்திரத்தை தசரத சக்கரவர்த்தி வசிஷ்டர் இடத்துல 2 வருஷம் காலக்ஷேபம் பண்ணாராம். அப்படின்னா எப்படி இருக்கும் பார்த்துக்கோ. 2 வருஷ காலம் காலக்ஷேபம் பண்ணாராம். சாமுத்திரிகா லட்சணத்தை பற்றி சாஸ்திரத்தை பற்றி சொன்னாலாம். அப்போ வசிஷ்டர் தசரத சக்கரவர்த்தியை ஞாபகப்படுத்தினாராம். அப்போ சாமுத்திரிகா சாஸ்திரத்தினுடைய கதையினுடைய முடிவு நாளைக்கு முடிய போகிறதுன்னா ஆண்டவன் சாதிப்பா. உபன்யாசகெல்லாம் நாளைக்கு சாத்துமரை ஞாபகம் இருக்கோ இல்லையோ, நாளைக்கு சாத்துமரை ஞாபகம் இருக்கோ இல்லையோ அப்படின்னு சொல்லுவாங்க. சிஷ்யாளுக்கெல்லாம் புரியுமோ இல்லையோ, சாத்துமரைன்னு என்ன பண்ணுவா, நல்லா அடியவங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்குது அப்படின்னு சிஷ்யாள் நல்லா இருக்குன்னு சொன்னாராம். தசரத சக்கரவர்த்தி வசிஷ்டர் ஞாபகப்படுத்திகிட்டே இருந்தாராம். சரி, மறுநாள் காத்தால் வசிஷ்டர் காலக்ஷேபத்தை முடிச்சு விட்டார். சாத்துமர் ஆக போகிறது சம்பாவனை பண்ணுறதான ஆச்சாரிய சம்பாவனை பண்ணுற கிரமம் முறை இல்லையோ. அவள் சக்திக்கு தகுந்த மாதிரி ஏதோ சமர்ப்பிக்கணுமோ இல்லையோ, குருவினிடத்தில் ஞானத்தை பெற்றதுக்கோசரம். ஆக சாமுத்திரிகா சாஸ்திரத்தை அத்தியனம் பண்ணி சொல்லி வச்சுட்டார் தசரதனுக்கு. அன்றைக்கி முடிஞ்சிருத்து சாத்துமரை பண்ண போகிறார். தசரதன் விழுந்து சேவிச்சார் ஆச்சாரியன். சாத்துமர் இன்றைக்கி தான் அப்படின்னு ஞாபகப்படுத்தினாராம் வசிஷ்டர். ஏன்னா தட்டு வருமே, ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு சாஸ்திரம் முடிக்கும்போது வெள்ளித்தட்டு வருமே அப்படின்னு பார்த்தாங்க. வெள்ளி ஆண்டவன் பாருங்க ரசிகமாக சகிப்பார். இது நடந்த விஷயம். இது ராமாயணத்தில் இருக்குது. வேறு ஒரு ஸ்லோக ரூபத்தில் இருக்குது. அதை மாற்றி ஆண்டவன் ரசித்து சொல்லியாகும். தட்டு வருமானு பார்த்தா தட்டு இன்னும் வரலையா, என்ன காரணம்னு யோஜனையாக வசிஷ்டர். சம்பாவனை இது சாத்துமர் ஆகிடுத்து, இன்னும் சம்பாவனை தட்டு வரலையேன்னு யோஜனை பண்ணாரா. சரி, நாம் ஒன்றும் நாம கேட்கக்கூடாது, சிஷ்யாவில் கேட்கக்கூடாது. 63 கலைகளையும் கற்றுக்கும் பொழுது சாத்துமர சமயத்தில் எப்படி ஒன்று விடாமல் அவர் கிரமமாக 63 வெள்ளித்தட்டு சமர்ப்பிச்சிருக்காரு. ஆக இந்த சாஸ்திரத்துக்கும் பண்ணாமல் இருக்க மாட்டார், நாம எதுவும் கேட்கக்கூடாதுன்னு இவர் வசிஷ்டர் பேசாமல் இருந்தாராம். ஒரு கால்
மறந்து போச்சோ, நாளைக்கு சமர்ப்பிக்கலான்னு இருக்காரோ அப்படின்னு இப்போ எதையும் கேட்டுவிட வேண்டான்னு பேசாமல் இருந்தாராம். கேட்டுவிட்டு சாத்துமரம் ஆயிடுத்து. ஆனால் விநியோகம் மாத்திரம் உண்டு. விநியோகம் ஆச்சு, எல்லாரும் புறட்டு போயிட்டார். வசிட்டார், ஆசிரமத்துக்கு போயிட்டார். ஆசிரமத்துக்கு போயிட்டார். பிறகு 5-6 நாள் கழித்து தசரதன் கூப்பிட்டார். யாரை? இவரை கூப்பிட்டு அனுப்பிச்சிருந்தார். வசிஷ்டர் தசரத சக்கரவர்த்தி கூப்பிட்டுருக்காரு, நம்ம போகணும்னு போனார். இவர் நினச்சிருந்தார், ஓஹோ சம்பாவனை விட்டு போச்சு, அதை சமர்ப்பிக்கிறது தான் கூப்பிட்றாரு போட்டிருக்குன்னு இவர் வசிஷ்டர் நினச்சிட்டு இருந்தார். அன்னைக்கும் சம்பாவனை பண்ணலையா? யாரு? தசரத சக்கரவர்த்தி அன்னைக்கும் ஆச்சாரியனுக்கும் சம்பாவனை பண்ணலையா? பிறகு இந்த சமயத்தில் ஆற்றுல புண்ணியாவச்சனம் வந்துதான். சரி, புண்ணியாவச்சனுக்கு பிரகஸ்பதி வரணும்னு ஒரு 15 நாள் கழிச்சு புண்ணியாவச்சனம் பண்ண போனாரோ, அரண்மனைக்கு போனாரோ. போன உடனே புண்ணியாவச்சனத்தெல்லாம் கிரமப்படி பண்ணிவிட்டார். அன்றைக்கி ஏதாவது பண்ணணுமேன்னார். சரி, இன்றைக்கி ஒரு நாள் சேர்த்து பண்ணுறாரோ என்னமோ, எல்லாம் சேர்த்து பண்ணுறாரு சில இடத்துல சம்பாவனை. அதனால் புண்ணியாவச்சன சம்பாவனை மாத்திரம் இன்றைக்கி பண்ணாரோ. புண்ணியாவச்சனுக்கு எவ்வளோ பண்ணுவார் சம்பாவனை? புண்ணியாவச்சன சம்பாவனை மாத்திரம் பண்ணிவிட்டாரோ. இந்த சாஸ்திரம் சொன்னா பாருங்க, சாமுத்திரிகா சாஸ்திரம் சொன்னதுக்கு இன்னும் சம்பாவனை பெண்டிங்கில் இருக்குது. கோயிலுக்கு போனால் பெருமாள் சேர்க்கக்கூடிய வந்து சைக்கிள் பூஜை சம்பாவனை அங்கே வரலேங்கிறார். 2 கைக்கு இருக்குது, இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. எப்போனா வந்து வாங்கிக்கலாம் சுவாமி கையில் பெறாட்டு சொல்கிறோம், பிரீத்தியாக கேட்குறாங்க. சரி, இன்றைக்கும் அந்த சாமுத்திரிகா சாஸ்திரம் படித்ததுக்கு சம்பாவனை பண்ணலை. இனிமேல் நம்ம கேட்டுவிட வேண்டியதுதான் முடிவு பண்ணாரோம். யார்? வசிஷ்டர் கேட்டுவிட வேண்டியதான்னு முடிவு பண்ண. ஒருவேளை மறந்து போயிடுத்தோ என்னமோ, அப்புறம் கொடுக்கலான்னு எண்ணத்தில் இருக்காரோ, திருவுள்ளத்தில் இருக்காரோ என்னமோ தெரியல அப்படின்னு இன்னைக்கு கேட்டுடுறதுன்னு முடிவு பண்ணிட்டா. இதுதான் சந்தர்ப்பம். புண்ணியாவச்சனம் பண்ணுற சமயம் 15 நாள் ஆயிடுத்து, கேட்டுடுவோன்னு வசிஷ்டர் முடிவு பண்ணி தசரதனை பார்த்து, தசரதரே மகாராஜாவே, சாமுத்திரிகா சாஸ்திரம் காலக்ஷேபம் பண்ணீரே, இன்னும் சம்பாவனை இன்னும் கொடுக்கல, நமக்கு மறந்து போச்சோ என்னமோன்னு ஞாபகப்படுத்தினேன் அப்படின்னு. தசரதன் பார்த்தாரா, உம்ம விஷயத்தில் நான் மறப்பேனா? உம்ம விஷயத்தில் நான் மறப்பேனா? கொடுக்காமல் இருப்பேனா? வேணும்னு தான் கொடுக்கல அப்படின்னா. யாரு? கொடுக்க வேண்டான்னு தான் கொடுக்கல அப்படின்னு சொன்னார். எவ்வளவு பீடிகை போடுறாரு பாருங்க, தேவேந்திரான். கடைசியில் தான் ராமோ நாம ஜனைஸ்ருதா அங்கே வரும். இது அது வரையும் பொறுமையாக கதையை நீங்கள் கேட்டு தான் அது வேறு வழி. ஆக கொடுப்பாமல் இருப்பேன்னா வேண்டான்னு தான் உமக்கு சம்பாவனை, இந்த சாமுத்திரிகா சாஸ்திரத்துக்கு கொடுக்கல. உடனே வசிஷ்டர் கேட்டாரா, ஏன் வேண்டான்னு முடிவு பண்ணி அப்படின்னா, அந்த சாமுத்திரிகா சாஸ்திரம் இருக்கு, அது பொய் சாஸ்திரம் அப்படின்ட்டா. புரிஞ்சுதா? அது ஒரு பொய்யான சாஸ்திரம், அதனால் கொடுக்கல. என்ன பொய்யான சாஸ்திரம்னா, இவ்வளவு மூக்கு நீளம் இருக்குன்னு சொல்லியிருக்கு. இவ்வளவு பெரிய மூக்கு அந்த சாமுத்திரிகா லட்சணம் சொன்ன மாதிரி யாருக்காவது ஒருத்தருக்கு இருக்குமா? இவ்வளவு நீளம் இருக்கணும்னு சொல்லியிருக்கு. கண்ணு இவ்வளவு பெருசாக இருக்கணும்னு சாமுத்திரிகா சாஸ்திரத்தை காலக்ஷேபம் சொல்லியிருக்கு. காது இவ்வளவு பெருசு இருக்குன்னு சொல்லியிருக்கு. அதெல்லாம் வேற ஒரு சந்தர்ப்பத்தில் வர்ணிக்க போகிறார், ஒரு கவியே வர்ணிக்கிறார். இப்படி காது இப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்கு. நானும் 10 திக்குகள்லையும் ரதத்தை ஓட்டியிருக்கேன். தசரதன் சொல்கிறார். தசரதன் அதனால தான் எனக்கு பேர். 10 திக்குகள்லையும் ரதத்தை செலுத்தியிருக்கேன். எல்லா இடத்துலையும் யுத்தம் பண்ணி ராஜ்யத்தெல்லாம் அயோத்திக்கு கீழே கொண்டு வந்திருக்கேன். 10 திக்குகள்லையும் நீ சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிற மாதிரி இவ்வளவு மூக்கு நீளம், கண்ணு இவ்வளவு நீளம், காது இவ்வளவு பெருசு உள்ள மனுஷாலும் நான் பார்த்ததே கிடையாது. ஆகையினால இது பொய் சாஸ்திரம். லோகத்தில் இந்த மாதிரி புருஷாலே கிடையாது. பொய்யா சொல்கிற சாஸ்திரத்துக்கெல்லாம் சம்பாவனை கிடையாது. புரியுதா? பொய்யான சொல்கிற சாஸ்திரத்துக்கெல்லாம் சம்பாவனை எதுக்கு? எதுக்கு நாம இந்த சாஸ்திரத்தை வாசிச்சுன்னா, வாசிச்சப்புறம் தானே தெரிஞ்சுது எவ்வளோ உண்மைன்னு தெரிஞ்சுது. அதில் ஏதோ இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தால் அங்கே பொய்யான சாஸ்திரமானபடியினால சம்பாவனை கிடையாது. நான் பாக்கி 63 சாஸ்திரங்களுக்கும் கலைகளுக்கும் சம்பாவனை பண்ணினேன்னா இல்லையா?
இது பொய்யான சாஸ்திரம், அப்படிப்பட்ட லட்சணம் உடையவா யாருமே கிடையாது, ஆகியனால சம்பாவனை கிடையாதுன்னு சொல்லிட்டாரோ. வசிஷ்டர் என்ன பண்ணாருன்னு, ஓஹோ அப்படியா, சம்பாவனை கொடுக்க மாட்டேன், உங்ககிட்ட சம்பாவனை வாங்கி காமிக்கிறோம்பா. சில சமயத்தில் சேர்த்து வாங்கிடுவா. பிரகஸ்பதிகளுடைய சாமர்த்தியம் அது. இப்போ கொடுக்க மாட்டேன்னு சொல்றீங்களா, இந்த காரியத்துக்கோசம் கொடுக்கலையா, இதே காரியத்துக்கு உங்கள்கிட்ட நான் சம்பாவனை வாங்கி காமிக்கிறேன்னு சொல்கிற மாதிரி வசிஷ்டர் முடிவு பண்ணார். எப்படி இருந்தாலும் தசரதனுக்கு இந்த லட்சண சாஸ்திரத்துக்கு சம்பாவனையை வாங்கிடுவோம், சாமுத்திரிகா லட்சண சாஸ்திரத்துக்கு சம்பாவனையை வாங்கிட போகிறோம்னு பார்த்தேன். என்னென்ன ராமன் அவதாரம் பண்ணுற வழியும் வெயிட் பண்ண போகிறாருன்னு அர்த்தம், வேறு ஒன்றும் இல்லை. ராமன் அவதாரம் ஆகட்டும், அப்புறம் பார்த்துக்கோன்னு. சரி, 10 திக்குகளுக்கும் ரதத்தை ஓட்டிட்டு போயிருக்கேன், எங்கேயுமே இப்படி இல்லை, இது ஆகையினால பொய் சாஸ்திரம், இதுக்கு சம்பாவனை கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. ஒருவேளை தேவலோகத்தில் இப்படிப்பட்டவா இருந்திருக்கலாமோ, அதை யோஜனை பண்ணுறாரோ. தேவலோகத்தில் இந்த மாதிரி புருஷர்கள்லாம் இந்த லட்சணம் படி இருந்திருக்கலாம், அங்கே போய் பார்த்துட்டு வருவோம், அங்கேயாவது இந்த மாதிரி லட்சணம் உடையவா இருந்தாரான்னு தசரதனிடத்தில் இவர் கேட்டாரா. அங்கே போய் பார்த்தீரான்னாரா. இல்லை, நான் தேவலோகத்துக்கும் போயிருக்கேன், தசரத சக்கரவர்த்தி அங்கேயும் போயிருக்கார். சம்பராசுரனை சம்ஹாரம் பண்ணுறதுக்கு சொர்க்கத்துக்கு போய் தேவலோகத்துக்கு போய் சம்ஹாரம் பண்ணிட்டு வந்திருக்கான். அங்கேயும் இந்த மாதிரி சாமுத்திரிகா சாஸ்திரத்தில் சொல்கிற மாதிரி அடையாளம் உடையதான புருஷாலும் கிடையாது, நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி இருந்துட்டாராம். தசரத சக்கரவர்த்தி சிம்மாசனத்தில் வந்து உட்கார வச்சிருக்காருன்னா அங்கேயும் பார்த்தேன், அங்கே ஊர்வசி முதலானவாள்லாம் இருந்திருக்கா. சரி, புருஷாங்க இல்லை, ஸ்திரீகள்லையாவது அந்த மாதிரி லட்சணம் இருக்கான்னு பார்த்தா அங்கே இருக்கிற ஊர்வசி முதலானவாளுக்கும் இந்த சாஸ்திரத்தில் சொல்கிற மாதிரி லட்சணம் இல்லை, ஆகையினால பொய்யான சாஸ்திரத்துக்கு சம்பாவனை கிடையாதுன்னு மறுபடியும் சொல்லிட்டாராம் தசரத சக்கரவர்த்தி. சரி, எனக்கு சம்பாவனை இல்லைன்னு சொல்லிட்டேரு, நான் இப்பயாவது உம்மிடத்தில் வாங்கி விடுறேன். நான் இப்படியே இருக்கிற சமயத்தில் கொஞ்ச நாள் போச்சு. புத்திரன் இல்லாத சோகம், இதுதான் ராமாயணத்துக்கு வரணும், கதைக்கு வரணும். புத்திரன் இல்லையோ இல்லையோ, புத்திர சோகமானது வாக்கெடுத்து இவரை அஸ்வமேத யாகம் பண்ணார், புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணார். குழந்தைக்கு பேர் வைக்கிறதுக்கு ஆச்சாரியன் தானே வரணும், ஆச்சாரியன் தான் பேர் வைப்பார். நமக்கெல்லாம் கூட சமாஷ்டன காலத்தில் ஆச்சாரியன் தான் பேர் வைக்கிறார். அதுக்கு முன்னால் பிரகஸ்பதிகள் கொண்டு பேர் எழுதுறதெல்லாம் வேறு விஷயம். சமாஷ்டன காலத்தில் தான் தாசிய நாமா நமக்கு வைக்கப்படுது. ராமானுஜதாசோசி, ராமானுஜதாசோஸ்மி, அல்லது வச்ச பேராக இருந்தால் அந்த பேரை ஆச்சாரியன் ஒரு தடவை சமாஷ்டன காலத்தில் சொல்லி அந்த பேரை சொல்லும்படி பண்ணுறான். இன்றைக்கும் நடந்துட்டுருக்கு. நம்ம சம்பிரதாயத்தில் இந்த கிரமத்தில் தான் நடந்துட்டுருக்கு. இப்படி யாகம் பண்ணி குழந்தை பிறந்துடுத்து. கிரமப்படி ராமாயணத்தில் ராமன் அவதரிக்க போகிறது இன்னும் நாள் இருக்கு, இன்னும் 1 வாரம் ஆகும். இப்படி வசிஷ்டரை கூப்பிட்டு அனுப்பிச்சாராம். குழந்தையை பார்த்தார். யார் ஆச்சாரியன் வந்து குழந்தையை கடாட்சிச்சார். இன்னும் ஆச்சாரியன் கடாட்சிக்கணும்னு முதல்ல குழந்தையை கொண்டு போய் ஆச்சாரியன் திருவடியில் சேர்க்கணும். அப்படி கடாட்சம் பண்ணுறது பாருங்க, அக்ஷரி சேகரா பாருங்க, அதுதான் அனுகிரகம். கடாட்சங்கிறது அதுதான். அப்பயே அனுகிரகம் பண்ணிடுறா, அந்த குழந்தை க்ஷேமமாக இருப்பான்னு அனுகிரகம் பண்ணிடுறா பாருங்க. ஆச்சாரியன் வந்து கடாட்சிக்கும்படி பண்ணணும், ஆச்சாரியனை கூப்பிடணும் குழந்தை பிறந்தாங்க. அதுவும் குலகுருவாச்ச வசிஷ்டர், இவரை சொல்லாமல் இருப்பாளா, கூப்பிடாமல் இருப்பாளா? வந்தால் வசிஷ்டர் புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணின உடனே பாயச ரூபத்தில் வந்து குழந்தை பிறக்கிறார் பாருங்கோ. ராமலட்சுமண பரத சத்ருக்னால் இன்னும் பாயசம்லாம் இனிமேல் தான் வரப்போகிறது. இப்போ குழந்தை பிறந்தாச்சுன்னு நான் ஆரம்பிக்கிறேன்னு நினச்சிக்காதீங்கோ. இன்னும் பாயச கதையெல்லாம் தனியாக இருக்கு. குழந்தைய வந்து வசிஷ்டர் கடாட்சிச்சார். அதுட்டு தசரதனை சொன்னார், அப்போ விட்டு போன சம்பாவனை இப்போ பண்ணுறீங்களான்னு கேட்டேன். சாமுத்திரிகா லட்சண சாஸ்திரம் காலக்ஷேபம் சொன்னேனே, அப்போ 64வது கலைக்கு அப்போ சம்பாவனை விட்டு போச்சு, இப்போ பண்ணுறீங்கன்னு. என்னென்ன அது பாரு, உன் குழந்தைக்கு பாரு, சாமுத்திரிகா லட்சணத்தில் அந்த சாஸ்திரத்தில் எப்படி சொல்லிருக்கோ அந்த லட்சணம் அத்தனையும் பொருந்தி இருக்கு. ராமன் குழந்தைய பாரு, அத்தனையும் பொருத்தமாக இருக்கு, அது சம்பாவனை கேட்கலாமா அப்படின்னு யோஜனை பண்ணி கேட்டாராம். சரி பார்ப்போம்
மனசுக்குள்ளே நினச்சிருந்தார், சம்பாவனை பண்ணணும்னு நினச்சிருந்தார். கேட்கலாமான்னு பார்த்தா கொஞ்சம் யோஜனை பண்ணித்தான். கொஞ்சம் போகட்டும், இப்பொழுது கேட்டால் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டாங்க. ஐயோ, இந்த முகத்தை பார்த்து சாமுத்திரிகா லட்சணத்தை சொல்ல முடியாதான். ஏன்னா பிறக்கும்போது குழந்தை ஒரு முகத்தோடு இருக்குமா, கொஞ்ச நாள் போட்டோம் அப்புறம் வேறு முகம் வந்துடும். யாராட்டம் இருக்குது, குழந்தை பிறந்தோடனே யாராட்டம் இருக்குன்னு கேட்குறோம். அப்பாவாட்டம் இருக்கா, அம்மாவாட்டம் இருக்கா, தாத்தாவாட்டம் இருக்கா, பாட்டியாட்டம் இருக்கான்னு கேட்குறாரு. மாமாவாட்டம் இருக்கான்னு கேட்குறாரு. ஒவ்வொருத்தரும் அவன் மனசுக்கு தோணுதெல்லாம் அவன் சொல்லுவான். அது முகம் மாறும். அதனால் முகம் மாறின ஒன்று சொல்கிறேன்னு சொல்லுவாரோ தசரதன்னு நினச்சிட்டு சாமுத்திரிகா லட்சண சாஸ்திரத்தில் சொல்கிற மாதிரி ராமன் இருந்தாராம். அப்படின்னு யோஜனை பண்ணிட்டு பிசாம இருந்தாராம். தசரதன் குழந்தையை வந்து பார்த்தாங்க. இங்கே தான் இந்த ராமோ நாம ஜனைஸ்வதா சாமுத்திரிகா சாஸ்திரத்தில் எப்படி எப்படி லட்சணம் சொல்லியிருக்கோ அப்படியே இருந்தானா ராமன். ரமயதீதி ராம, பார்க்குறவா எல்லாரையும் தன்னுடையதான முகத்தை காண்பிச்சு அழகை காண்பிச்சு எல்லாரையும் தன் பக்கம் மயக்கிடுவானா. இந்த ஸ்லோகத்தை பாருங்கோ. தசரதனுக்கு ராமனை பார்க்குறாராம். பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாக ராமனை பார்த்த உடனே வால்மீகி ஸ்லோகத்தை பாருங்கோ. அகம் புனர்தேவ குமார ரூபம் அலங்கிருதம் தம் சுதமாம் பிரஜந்தம். குழந்தையை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷம். தசரதர் ராமனோட அழகை ரசித்து ரசித்து பார்க்குறாராம் தசரதன். என்ன ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் இருந்து குழந்தை பிறந்திருக்கோ இல்லையோ, அப்படி ரசித்து ரசித்து குழந்தையை அனுபவிக்கிறார். ரொம்ப சந்தோஷம். தசரத சக்கரவர்த்தி குழந்தைய ரசித்து அனுபவிக்கிறத வசிஷ்டரும் பக்கத்தில் இருந்து பார்த்துன்னு இருக்கார். சரிடாப்பா, குழந்தையை எப்போ ரசித்து அனுபவிக்க ஆரம்பிச்சுட்டாரோ நம்ம திருஷ்டிப்படி சாமுத்திரிகா சாஸ்திரத்தில் சொன்னபடி அத்தனை லட்சணமும் ராமனிடத்தில் பொருந்தி இருக்கு. இதுதான் சமயம், இப்போ சம்பாவனையும் கேட்டுடுவோன்னு கேட்டுவிட்டாராம். சுவாமி, நீ சொன்னபடி சாமுத்திரிகா சாஸ்திரத்தில் சொன்னபடி ராமன் இருக்கான்னு கேட்கலான்னு வாய் எடுக்க போனார். திடீர்னு வசிஷ்டர் நிறுத்திண்டார். ஏன் நிறுத்திண்டாருன்னா, நீ என்ன சொல்றீங்க, சாமுத்திரிகா சாஸ்திரத்தை எனக்கு காலக்ஷேபம் சொல்லும் பொழுது புருஷாளுக்கு கண்ணு இவ்வளவு பெருசு இருக்கும், மூக்கு இவ்வளவு பெருசு இருக்கும், ஸ்திரீகளுக்கு இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ புருஷ புரியதான்னு பிறந்திருக்கு. புருஷனுக்கு மாத்திரம் இந்த லட்சணம் இருந்தாக்க நான் ஒத்துக்க முடியாது. ஸ்திரீகளுக்கும் லட்சணம் சொல்லியிருக்கால் இந்த சாஸ்திரத்தில் ஒரு காலம் அதை சொல்லி சம்பாவனையை நடத்திடுவாரோ, அதனால் இப்போ அவசரப்பட்டு கேட்க வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணாராம். யார்? வசிஷ்டர் முடிவு பண்ணாராம். இப்படி இருக்கிற சமயத்தில் மிதிலையில் சீதையும் அவதரிச்சு விட்டா, பிராட்டியும் அவதரிச்சு விட்டா. கிரமப்படி ராமாயணத்தில் உபன்யாசத்தில் அவதரிக்க போகிறது இன்னும் பின்னால் தான் இருக்குது. அவதரிச்சு விட்டா. சீதா கல்யாணம் ஆச்சு. மூச்சு இல்லாமல் சாத்துமரி இன்னைக்கு ஆக சீதா கல்யாணம் ஆச்சு. கிரகப்பிரவேசம் ஆச்சா. ஆச்சரியமாக இருந்துதான். இது அழகாக வால்மீகி வர்ணிக்கிறார். தயாசராஜரிஷி சுதோபிராமயா சமேயிவான் உத்தமராஜகன்யா. உத்தமராஜகன்யகை அவர் பிராட்டி. சாட்சாத் மகாலட்சுமியை தானே சீதையாக அவதாரம் பண்ணியிருக்கா. சர்வேஷு சாவதாரேஷு விஷ்ணோஸ்ரீ ரணபாயினி ராகவத்வே அபகத் சீதா ருக்மிணி கிருஷ்ண ஜன்மனின்னு ராமாவதாரம் பண்ணினா சீதையாக வர, கிருஷ்ணாவதாரம் பண்ணால் ருக்மிணி பிராட்டியாக வர, வராக அவதாரம் பண்ணால் பூமி பிராட்டியாக வர. சாட்சாத் மகாலட்சுமியை அவதாரம் பண்ணி இருக்கிறதுனால வால்மீகி அதுக்கு தகுந்த மாதிரி பதப்பிரயோகம் பண்ணுறார். தயாசராஜரிஷி சுதோபிராமயா. சீதா கல்யாணம் ஆறு சமயத்தில் ராமனுடைய அழகையும் பார்த்தார், சீதையினுடைய அழகையும் பார்த்தார். சமேயிவான் உத்தமராஜகன்யா அப்படின்னு வால்மீகி சொல்லிட்டார். ரெண்டு பேரையும் சேர்த்து பார்க்கும் பொழுது ரொம்பவும் ஆச்சரியமாக இருந்ததுதான். வசிஷ்டரும் பார்க்கிறார். சீதா கல்யாணத்துக்கு வந்திருந்தவ அத்தனை பேரும் ராமனுடைய அழகையும் பிராட்டியனுடைய அழகையும், நம்ம சம்பிரதாயத்தில் சீதைன்னு சொல்றதை விட பிராட்டின்னு சொல்லணும். பிராட்டியனுடைய அழகையும் மாறி மாறி பார்க்குறோம்.
வைத்த கண் வாங்காமல் அப்படியே பார்த்துட்டு இருக்காராம். எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்பட்டு இப்படி ஒரு பொருத்தம் இருக்கேன்னு சந்தோஷமாக இருந்தாராம். சரி, இந்த சாமுத்திரிகா சாஸ்திரத்தில் சொன்ன மாதிரி சீதைக்கும் அந்த லட்சணம் இருந்துதான். சாமுத்திரிகா சாஸ்திரத்தில் சொன்னபடி ராமனுக்கு லட்சணம் இருந்தது. இப்போ சம்பாவனை கொடுன்னு யோஜனை பண்ணாரோ இல்லையோ, இப்போ சீதையை கல்யாணம் ஆன உடனே அதே ராமனுக்கு இருக்கிறதான அந்த லட்சணம் அத்தனையும் காட்டியிடத்திலையும் இருந்துதான், சாமுத்திரிகா சாஸ்திரப்படி இருந்துதான். சரி, கல்யாணம் ஆகிடுத்து. சுவாமி 64வது கலைக்கு விட்டு போன சம்பாவனை பாக்கி இருக்குது, வேறு ஒன்றும் ஆட்சேபிக்கிறதுக்கு பிரசக்தி இல்லை. இப்போ கேட்கலாமான்னு பார்த்தேன். இல்லை, இப்போ கேட்கக்கூடாது, கல்யாண கட்டம் ஆகிட்டு இருக்கு, ஃபங்க்ஷனில் ரொம்ப பிஸியாக இருப்பார் தசரத சக்கரவர்த்தி, ரொம்ப பிஸியாக இருப்பார். இப்போ கேட்க வேண்டாம், இதெல்லாம் ஆண்டவனுடைய செய்தி. இதெல்லாம் ரொம்ப பிஸியாக இருப்பார். இந்த சமயத்தில் போய் சம்பாவனை கொடுன்னு கேட்டாங்க. கேட்குற சமயம் இருக்கும், பரவாயில்லாம் உபச்சாரம் பண்ணணும், யாருக்கு தகுந்த மாதிரி போட்டுருப்பா, எல்லாம் ஏற்பாடு பண்ணி போட்டு வச்சுருக்கா பாருங்க, சார்ட் போட்டு வச்சுருக்கா. இவாவால் இப்போ ரிசீவ் பண்ணணும், இவாவாளுக்கு இந்த மாதிரி பண்ணணும். ஒயிட் கவர் வேறு, எல்லோ கவர் வேறு. வித்வான்களுக்கெல்லாம் சம்பாவனையில் ஒயிட் கவர் எல்லோ கவர்னு இருக்கும். அந்த வித்வானுக்கு தகுந்த மாதிரி கவர் இருக்கும். அந்த மாதிரி இந்த சமயத்தில் வேண்டாம். இப்போ போய் சம்பாவனை கேட்டு எங்கேயாவது கோபிச்சுன்ற போகிறார் மகாராஜா. மத்தியானம் ஆகாரங்கள்லாம் சாப்பிட்டோம், சாப்பிட்டு எத்தனை சீவல் போட்டுக்கிட்டோம், அந்த சமயமாக பார்த்து கேட்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணாராம். யார்? வசிஷ்டர் முடிவு பண்ணாராம். சக்கரவர்த்தி அப்படின்னார். அது என்னதான் இருந்தாலும் ராஜாவுக்கு சிஷ்யனாக இருந்தாலும் ராஜாவுக்கு சக்கரவர்த்தின்னார். தசரதன் அடியேன் தாசன் அப்படின்னாராம் வசிஷ்டர். எல்லாம் முடிஞ்சு விட்டு, கல்யாணம் முடிஞ்சு விட்டு தாசன் அடியேன் அப்படின்னாராம். சரி, சம்பாவனையை இப்போ கேட்கலான்னு தைரியமாக கேட்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த சாஸ்திரப்படி 2 பேருக்கும் லட்சணம் இருக்குது. புருஷாளுக்கு மாத்திரம் இருந்தால் ஒத்துண்டுக்க மாட்டார் தசரதன், ஸ்திரீகளுக்கு இல்லையே, அப்போ அந்த சாஸ்திரம் பொய்ன்னு சொல்லுவார். இப்போ 2 பேருக்கும், சீதைக்கும் ராமனுக்கும் அந்த சாஸ்திரப்படி லட்சணம் பொருந்தி இருக்கு. இப்போ சம்பாவனை கேட்கலாம் அப்படின்னு ஆட்சி வந்து கேட்டார். சம்பாவனை பண்ணிடும் சுவாமி, இவ்வளோ தூரம் ஆயிடுத்து அப்படின்னார். சீதா கல்யாணம் ஆகிடுத்து, ராமன் கல்யாணம் பண்ணிவிட்டா 2 பேருக்கும், ஸ்திரீ புருஷா எல்லாருக்கும் அந்த சாஸ்திரத்தில் சொன்னபடி லட்சணம் இருக்குது. காலக்ஷேபத்தை முடிச்சுட்டேன், சம்பாவனை பண்ணணும்னு கேட்டாங்க. அதுக்கு தசரதன் என்ன பதில் சொல்லிருப்பான்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? இப்பயும் சொல்கிறேன், அந்த சாஸ்திரத்துக்கு சம்பாவனை கிடையாதுன்றார். இப்பயும் சொல்கிறேன், அந்த சாஸ்திரத்துக்கு சம்பாவனை கிடையாதுன்னா. ஏன் சுவாமி? அந்த சாஸ்திரத்தில் சொன்னபடி ராமனுக்கும் அந்த லட்சணம் இருக்குது, பிராட்டிக்கும் சீதைக்கும் அந்த லட்சணம் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டாரா. தசரதன் சொல்கிறார், நான் தான் அப்போவே சம்பாவனை இல்லைட்டேன், அது பொய் சாஸ்திரம்னு சொல்லிட்டேன்னு மறுபடியும் எடுத்து கேட்கிறீர் அப்படின்னாரா. ராமனையும் சீதையும் நான் உனக்கு காண்பித்தேனே, அந்த சாஸ்திரம் சொல்லியிருக்கபடி லட்சணத்தோடு உதவியாட காண்பிச்சேனே அப்படின்னாரா வசிஷ்டர். ஆமாம் சுவாமி, ராமனையும் சீதையும் அந்த லட்சணத்தோடு பொருந்தியாக இருக்கிறத பார்த்தேன், பார்த்துட்டும் சம்பாவனை உனக்கு கிடையாது. என்ன சூக்ஷ்மம் பாருங்கன்னு. எப்படின்னு கேட்டால், முன்பு சாமுத்திரிகா லட்சண சாஸ்திரம் சொல்லி நான் உங்கள்கிட்ட காலக்ஷேபம் பண்ணேன். அந்த சாமுத்திரிகா லட்சணப்படி புருஷாரும் ஸ்திரீகளும் 10 திக்குகள்லையும் தேடி பார்த்துருக்கேன், நான் சஞ்சாரம் பண்ணியிருக்கேன், அங்கே கிடைக்கல. தேவலோகத்துக்கெல்லாம் போயிருக்கேன், அங்கே பார்த்தேன், அங்கேயும் கிடைக்கல. அதனால இது பொய் சாஸ்திரம், அதனால் கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன். அந்த லட்சணத்தோடு பொருந்திவா ராமனையும் சீதையும் காண்பிச்சுட்டு இப்போ சம்பாவனை கேட்குறது. இப்பயும் சொல்கிறேன், அது பொய் சாஸ்திரம் தான் அப்படின்னு. யார்? தசரத சக்கரவர்த்தி. இப்பயும் சொல்கிறேன், அது பொய் சாஸ்திரம் தான். ஏண்டா அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டேன்னா, ராமனுடைய சீதையினுடைய அழகை குறைச்சி சொல்லியிருக்கு அந்த சாஸ்திரம், அதனால பொய் சாஸ்திரம் தான். அப்போ அதிகமாக சொல்லியிருந்தது பொய் சாஸ்திரம், அந்த மாதிரி மனுஷா யாரும் கிடையாதுன்னு சொன்னீர். ராமனுடைய அழகப்பாரு, சீதையினுடைய அழகப்பாரு. சாமுத்திரிகா சாஸ்திரம் ராமனையும் சீதையினுடைய சௌந்தரியத்தை குறைச்சி மதிப்பிட்டு சொல்லியிருக்கிறதுனால அந்த சாஸ்திரம் பொய்யான சாஸ்திரம் தான். ஆகையினால அதை நான் சொல்கிறதுக்கு ஆசைப்படலைன்னு சொன்னாராம். உடனே வசிஷ்டர் சொல்லிட்டார், நான் ஒன்றும் சம்பாவனைக்கு ஆசைப்பட்டு உன்னை கேட்கல. வசிஷ்டர் கேட்பாரா? பிரம்மவிதாம் சிரேஷ்டா,
பிரம்மவித்துக்களுக்குள்ளே பிரம்மத்தை தெரிஞ்சுவாருக்குள்ளே சேட்டர்னு பேர். வசிஷ்டர் வாயால் பிரம்ம ரிஷி பட்டம் வரணும்னு தான் விஸ்வாமித்திரரும் காத்துட்டு இருந்தார். நான் சம்பாவனைக்கு ஆசைப்படலை, பின்ன எதுக்கு கேட்டீர்னார், உம்முடைய புத்திரனான ராமனையும் சீதையும் நீர் எப்படி அனுபவிக்கிறீர் என்று பார்க்கறதுக்கோசரம் இத்தனை நாளாக காத்துட்டு இருந்தேன். இப்போ அந்த சாமுத்திரிகா சாஸ்திரத்தில் சொன்னதை விட 2 பேருடைய லட்சணம் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறதுனால இப்போ நீரே அனுபவிச்சுட்டு உணர்ந்து விட்டேன். ராமோ நாமஜனை சுதா, இப்படி நீ உணர்ந்துட்டு அனுபவிச்சுட்டாரோ இல்லையோ, தசரத சக்கரவர்த்தி எப்படி அனுபவிச்சாரோ அதே மாதிரி ராமனுடையதான சௌந்தரியத்தில் ஈடுபட்ட ஜனங்கள் எல்லோரும் என்ன பண்ணான்னா, ராமோ ராமயதி, ராமன் 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 இந்த சப்தத்தை தவிர லோகத்தில் வேறு எதுவுமே தெரியலையா. அப்படி ஆச்சரியமாக அந்த ரூபத்தை பார்த்து அனுபவிச்சுட்டீர் அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ளே சந்தோஷமும். அப்புறம் சம்பாவனை பண்ணாரா இல்லையான்னு புஸ்தகத்தில் இல்லைன்னு இனிமேல் தேடி பார்க்கணும். புஸ்தகத்தில் சம்பாவனை பண்ணாரா, பண்ணிருப்பார், பண்ணாமல் இருந்துக்க மாட்டார், பண்ணிருப்பார்னு முடிவு பண்ணிக்க வேண்டியதுதான். உடனே இப்படி உள்ளுக்குள்ளே ரொம்ப சந்தோஷம். தசரதன் சிம்மாசனத்திலிருந்து உட்கார்ந்து இருந்தார். உட்கார்ந்து வந்த உடனே எனக்கு என்ன வயசு தெரியுமான்னு வசிஷ்டரை கேட்குறேன். யார் கேட்குறா? தசரத சக்கரவர்த்தி வசிஷ்டரை கேட்குறா, எனக்கு என்ன வயசு தெரியுமான்னு. இன்னும் தெரியாதானே, ஜெகத் பிரசித்தம், 60,000 வருஷம் உமக்கு, 60,000 வயசு ஆயிருக்கு அப்படின்னு. ராமன் 11,000 வருஷம் இருந்தார்னு பிரமாணத்தில் இருக்குது. தசவருஷ சகஸ்திராணி தசவருஷ சதானிச்சன்னு சொல்லியிருக்கு. நமக்கு 60,000 வயசுங்கிறது லோகத்தில் எல்லாருக்கும் தெரியுமே, அது உனக்கு வயசு 60,000 அப்படின்னாரு. இப்படி சொன்ன உடனே சொன்னாராம் தசரத சக்கரவர்த்தி, இந்த ராமனை பார்த்த உடனே எனக்கு 60,000 வருஷம்னு வயசுன்னு சொல்லாதையும், உனக்கு எத்தனை வருஷம்னா 60 வயசு எனக்கு வீட்டான். சக்தி வருஷ சகஸ்திராணின்னு ஸ்லோகம் இருக்கோம் இல்லையோ, சக்தி வருஷ சகஸ்திரம் இல்லை, 60 வருஷம் அப்படின்னு என்ன அர்த்தம்? 60 வயசு. 60 வயசு தான் ஏண்டாப்பா சொன்னேன் அப்படின்னா, திருஷ்டைவ புனர்யுவேவ, ராமனுடையதான அழகை பார்த்த உடனே 60,000 வயசு 60 வயசு மாதிரி ஆழ்த்தாங்க. இதான் தேவந்திராண்டவனுடைய நிர்வாகம். ஏன்னா அந்த ரூபத்தை பார்த்து ராமோ நாமஜனை சுதா, ரூபத்தை பார்த்த உடனே எவ்வளவு அந்த மாதிரி ஆயிடுச்சான். ரொம்ப தாரித்திரியம் உடையவனா ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு திடீர்னு நிறைய லாட்ரி ஷீட்டு விழுந்தா எப்படி சொல்லி குதிப்பான், யுவாவாக ஆயிடுவானான். எதிர்பார்க்காம இருந்தவன் தாரித்திரியம் வந்து அவனுக்கு விசேஷமான ஐஸ்வர்யம் தைரியம் கிடைச்சிருச்சுன்னாக்க எவ்வளவு சந்தோஷம் வருமோ அந்த மாதிரி எவ்வளவு வந்துடுத்தா 60,000 வயசு 60 வயசு ஆயிடுச்சுன்னு சொல்ற மாதிரி அந்த ராமனுடைய ரூபத்தை பார்த்த உடனே இவருக்கு வயசு குறைஞ்சிருத்துன்னு வியாக்கியானம் பண்ணா. இவர் எப்படிப்பட்ட ராமனை பார்த்தார்னா, நம்மாழ்வார் அனுபவிச்ச ராமனை பார்த்தார். அதனால்தான் உபாசிக்கணும்னு சொன்னா ராமனையே உபாசிங்கோன்னார் ஆழ்வார். கற்பார் ராமபிரானையல்லால் மற்றும் கற்பரோ, ராமனை தவிர வேற யாரையாவது எந்த தெய்வத்தையாவது உபாசனம் பண்ணணும்னு யாராவது நினைச்சு கூட பார்ப்பாளா? கற்பார் ராமபிரானையல்லால் மற்றும் கற்பரோ, புற்பா முதலா புல்லரும்பாதி ஒன்றொன்றியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முற்றமும் நப்பாடு குய்த்தவன் நான் முகனான் பெற்ற நாட்டிலே. அதான் அழகா சுவாமி தேசியன் அழகா பேசுகிறார். ராமனுடையதான பெருமையை சம்போதனம் விட்டு பேசுகிறார். ஜெய ஜெய மகாவீரா மகாவீர கௌரேயா அப்படின்னு ராமச்சரிதம் பூர்த்தியா ரகுவீர கத்தியத்தில் பண்ணி முடிச்சுடுவார். அப்படி உபாசனம் பண்ணுறதா இருந்தால் தியானம் பண்ணுறதா இருந்தால் ராமனை தான் எல்லாரும் தியானம் பண்ணுவான்னு நம்மாழ்வார் சொல்கிறார். அந்த ராமனுடையதான மூர்த்தியை அழக அனுபவித்த தசரத சக்கரவர்த்திக்கு 60,000 வருஷம் இருந்தும் கூட 60 வயசுல இருக்கிற மாதிரி எவ்வளவு வந்ததுன்னு எழுதிவிட்டான் வால்மீகி பகவான் எழுதிவிட்டான்.
ஆழ்வார் எந்த நிதியை பார்த்தாருன்னா பெருமாள் தான் நமக்கு நிதி. தனம் எதுன்னா பெருமாள் தான். தனம் மதியம் தவபாத பங்கஜம் அப்படின்னு ஆளவந்தார் சாய்க்கிறார் பாருங்க. நமக்கெல்லாம் சொந்த தனம் எதுன்னா, சாஸ்வதமான தனம் எதுன்னா தவ பாத பங்கஜம், பெருமாளுடைய திருவிழித்தாமரைகள் தான் நமக்கெல்லாம் தனம் அப்படின்னு சொன்னார் சுவாமி தேசிகன். எனக்கு எது தனம் தெரியுமா? தேவப்பெருமாள் தான் தனம். நாஸ்தி பித்ரார்ஜிதம் கிஞ்சிது நமயா கிஞ்சிதார்ஜிதம் அஸ்தி மே அஸ்தி சைதாங்கிரே வஸ்து பைதாமகம் தனம். தேவப்பெருமாள் தேவாதிராஜன் தான் எனக்கு தனம்னு சொன்னார். அதே ஆழ்வார் சொல்றார், நிதியினை நமக்கு நிதி ஒரு புதையல் கிடைச்ச மாதிரி, பெருமாளுடைய சாட்சாத்காரம் கிடைச்சதுன்னா நமக்கு ஒரு புதையல் கிடைச்ச மாதிரி நினைச்சுங்கோ. நிதியினை பவளத்தூணை நெருமையால் நிலையவல்லார். ரொம்ப அழகா நிதியினை வைத்தமா நிதியாம் மதுசூதனையே. நமக்கு எப்பொழுதும் இருக்கக்கூடிய நிதி எதுன்னாக்க பெருமாள் தான். அந்த பகவானே ராமனாக வந்து அவதாரம் பண்ணி இருக்கிறதுனால அந்த ராமனை பார்த்த உடனே எவ்வளவு வந்துதான் தசரத சக்கரவர்த்திக்கு இப்படின்னு ராமாயணத்தில் கதை சொல்லிட்டு போகிறார். இன்னும் எவ்வளவோ அழகாக சொல்லிட்டு போகிறார். இப்படி வால்மீகி பகவான் நாரதரை உபாசனம் பண்ணி ஆச்சாரியனா வரித்து, ஆச்சாரியன் நாரதர் இவருக்கு இக்ஷ்வாகு வம்ச பிரபவா ராமோ நாம ஜனைஸ்ருதா. ஜனங்கள் எல்லாம் ராமன் ராமன்னு செல்லமாக கூட்டு அழைப்பார். அப்படிப்பட்ட ராமன் தான் அந்த 16 குணங்களுக்கும் இருப்பிடமானவன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். நாரதரும் வால்மீகியை பார்த்து உமக்கு எல்லாமே நல்லா வரும், உபாசனம் வரும், நல்லபடியாகவே எல்லாம் நடக்கும் அப்படின்னு நாரதர் சொன்ன உடனே நாரதரை வழி அனுப்புகிறார் வால்மீகி பகவான். வழி அனுப்பிச்சு அவர் எப்பொழுதும் போத தேவலோகத்துக்கு அவர் புரட்டு போகிறார். இதுக்கப்புறம் ராமாயணம் அவதரிக்க போகிறது, கிரந்தமாக அவதரிக்க போகிறது. வால்மீகி எப்படி இந்த ராமாயண கிரந்தத்தை எழுதினார்? இவர் சங்கிரகமாக ராமனுடைய சரித்திரத்தை சங்கேப ராமாயணம்னு சொல்லி சங்கிரகமாக நாரதர் உபதேசம் பண்ணிட்டு போயிட்டார். இவர் 24,000 ஸ்லோகமாக அதை மாற்றுறார். எப்படி மாற்றுறார்? யார் வால்மீகி? கிரௌஞ்ச பக்ஷி 2ல் ஆண் பக்ஷியாக இருந்த கிரௌஞ்ச பக்ஷி யார்? எப்படி ராமாயணத்தை பண்ணும்படி பெருமாள் நியமித்தார் அப்படிங்கிறத சொல்கிறோன்னு ஆரம்பத்தில் சொல்லியிருக்கேன். இன்றைக்கி 13 நாள் ஆகுது, இன்னும் சொல்ல ஆரம்பிக்கல. நாளைக்கு அந்த ரகசியத்தை சொல்லிட்டு வால்மீகி ராமாயணம் எப்படி அவதரிக்க போகிறது, அதில் வால்மீகி பண்ணாரே ஸ்லோகம் பாருங்க. முதல் ஸ்லோகம், அந்த வேடன் வந்து கிரௌஞ்ச பக்ஷியில் ஆண் பக்ஷியை பெண் பக்ஷியிடத்துலேருந்து பிரித்து எடுக்கிறான். அந்த சமயத்தில் இவருக்கு சோகம் வந்து இந்த மாதிரி 2 பேடையோடு சேர்ந்து இருக்கும் பொழுது பெண்ணிலிருந்து ஆண் பட்சியை பிரித்து எடுத்துட்டானே அந்த வேடன். உடனே அந்த வேடனுக்கு சாபம் கொடுக்கிறார் வால்மீகி பகவான். இவருக்கு என்ன காரியம்னா, இவர் மாத்தியானிகத்துக்கு போயிருக்கார். மாத்தியானிகத்துக்கு போயிருக்கிற சமயத்தில் இந்த காட்சியை பார்க்கிறார். காட்சியை பார்த்த உடனே அந்த வேடன் பண்ண காரியம் தகாததான செயல். உடனே சாபம் கொடுக்கிறார். மானுஷாத பிரதிஷ்டாந்தம் அகமசாஸ்வதி சமாக யத்கௌஞ்ச மிதுனாதி ஏகம் அவதீஹி காமமோகிதம். எந்த சமயத்தில் நீ ஆண் பட்சிய பெண் பட்சியிடத்திலிருந்து பிரித்தாய் அதே நிலை உமக்கு வரும், உனக்கும் வரும்னு இவர் சாபம் கொடுத்துட்டார். மா நிஷாது, நிஷாதுன்னு வேடன்னு அர்த்தம். நீ ஜீவிக்க வேண்டாம், நீ போ அப்படின்னு சாபம் கொடுத்துட்டார். உனக்கும் ஒரு காலத்தில் இந்த மாதிரி ஒரு பிரிவு வரும் அப்படிங்கிறத சாபம் கொடுத்துட்டார். மகரிஷிகளுடைய சாபம் எந்த அளவுக்கு பழிக்கிறதுன்னு பாருங்கள். அந்த சாபம் தான் ராமாயணம் வரத்துக்கே காரணமாக இருந்தது. வால்மீகி பகவான் ராமாயணத்தை எழுதுறதுக்கு அதுதான் காரணமாக இருந்ததுன்னு ஸ்காந்த புராணம்னு சொல்லுவோம். இந்த ஸ்காந்த புராணத்திலேருந்து ஸ்லோகத்தை எடுத்து சொல்லி இந்த மானுஷாத பிரதிஷ்டாந்தம், இந்த ஒரு ஸ்லோகத்துக்கு லக்ஷ்மி பரமா அர்த்தம் சொல்லணும். லக்ஷ்மி நாராயணன் தானே நாம் உபாசிக்க வேண்டிய தத்துவம். அந்த லக்ஷ்மி நாராயணன் தானே ராமனாகவும் செய்தியாகவும் அவதரிச்சிருக்கா இந்த லோகத்தில் வந்து. யத்பாவேஷு பிரதக்விதேஷு அனுகுணான் பாவான் ஸ்வயம் பிப்ரதி
எத் தர்மவித தர்மிணி நிகரதே நானாகிருதி நாயிகான்னு இந்த மாங்கிற சப்தத்துக்கு லக்ஷ்மின்னு அர்த்தம் சொல்லி சாமான்யமாக வேடனை குறித்து சொல்லும் பொழுது என்ன அந்த ஸ்லோகத்துக்கு பொருள், லக்ஷ்மியை சொல்லி அர்த்தம் சொல்லும் பொழுது அதுக்கு நம்முடைய ஆச்சாரியால் எப்படி நிர்வாகம் பண்ணுறா, அப்புறம் ராமாயணம் எப்படி அவதரிக்க போகிறது, இதுக்கு என்ன காரணம் கொடுத்து எல்லாத்தையும் நாளை தினத்தில் பார்ப்போம். ஸ்வத்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் நியாயேன மார்க்கேண மகீம் மகீஷாஹ கோப்ராஹ்மணேभ्यः சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தாः சுகினோ பவந்து மங்களம். கோஷலேந்திராய மகனீய குணாப்தயே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம். ஸ்ரீமதே வேதாந்த ராமானுஜ மகாதேசிகாய நமः. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமः. ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய மகாதேசிகாய நமः. ஸ்ரீமதே வகுடபூஷண மகாதேசிகாய நமः. ஸ்ரீரங்கநாயக்யை நமः. ஸ்ரீரங்கநாதவரபிரம்மணே நமः. ஸ்ரீரங்கநாத திவ்யமணி பாதுகாபியாம் நமः. நாளைக்கு காத்தால திருப்பாவை காலக்ஷேபத்தில் இன்னைக்கு காத்தால நடந்த மாதிரி 5 பிரஷ்னங்கள் ஆச்சாரியனை பார்த்து சிஷ்யன் கேட்குறான். அதுக்கு ஆச்சாரியன் என்ன பதில் சொல்கிறாருங்கிறத கணைத்திறன் கற்றெருமை பாசுரத்தில் பிரபத்தி விஷயமாக சிஷ்யன் ஆச்சாரியத்தில் கேட்குற கேள்வி, அந்த கேள்விக்கு சமாதானம் கணைத்திறன் கற்றெருமை கன்றிறங்கி இந்த சிஷ்யனுக்கு ஆச்சாரியன் சொல்கிற பதிலை சுவாமி தேசிகன் எப்படி நிர்வாகம் பண்ணுற அந்த பாசுரத்துக்கு அனுகுணமாகங்கிறத காத்தால 8:30 மணிக்கு திருப்பாவை, சாயங்காலம் 5 மணிக்கு ராமாயணம் எப்பொழுதும் போகும். ராமசுவாமி எப்போ வந்து ராமசுவாமி இங்கே வரலையா?